உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு சந்தேகத்திற்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்க உன் அப்பன் உன்னிடத்தில் இதைப் பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய துணையைப் பற்றி. எது என் பிள்ளை? உன்னுடைய துணை பற்றி உன் மனதில் இருக்கின்ற சந்தேகத்திற்கு அப்பன் தீர்வு சொல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இன்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். உனக்காக எல்லாவற்றையும் என் பிள்ளை. எந்த ஒரு விஷயத்தால் மனதளவில் நீ மிகவும் உடைந்து காணப்படுகின்றாய்? எந்த ஒரு விஷயத்தை செய்தால் என் பிள்ளை இந்த விஷயத்தினால் வாழ்க்கையில் வரும் முன்னால் வருவாய் கவனத்தை செலுத்த முடியவில்லை போல அல்லவா நினைத்து கொண்டிருக்கின்றாய்? இப்படி ஒரு உணர்வு உனக்குள் வருவதற்கு காரணம் என்ன என் குழந்தையே? உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விசித்திரமான சம்பவம் உனக்கு எடுத்து சொல்கின்றேன். உன் துணையின் மனதில் இருப்பது என்ன? அவர்கள் இப்படி நடந்து கொள்ள காரணம் என்ன? உன் மனதை எந்த அளவிற்கு துடைப்பதற்கு காரணம் என்ன என்னவென்று அப்பன் சொல்கின்றேன். அதற்கு பிறகு உன் மனதில் மனம் படி சந்தேகம் வேண்டும். உன் துணையின் மனதில் இருப்பது என்ன? அவர்கள் இப்படி நடந்து கொள்ள காரணம் என்ன? உன் மனது இந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்னவென்று உன் அப்பன் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, அப்பன் வாக்கினை கேட்டு முடித்த பிறகு ஆவது மனதளவில் சற்று நீ சாந்தமாக இருக்க வேண்டும். எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அதனை எல்லாவற்றையும் அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து கொடுக்க சந்தோஷத்தில்தான் உன் அப்பன் இன்று உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை நீயும் நிச்சயமாக இன்று தெளிவடைந்து மகிழ்ச்சியில்தான் இன்று இரவை நீ உறங்க செல்வாய். என் தங்கமே, உன் வாழ்க்கை துணையானது அங்கே சில நாட்களாக செய்கின்ற செயல்பாடுகள் உன்னிடத்தில் இருந்து சற்று தூரமாக விலகி நிற்பது போல அல்லவா இருக்கின்றது. உன்னிடத்தில் இருந்து அவர்கள் விலகி நிற்பதற்கு காரணம் என்ன? உன் மீது அவர்களுக்கு ஏதேனும் கோபம்? என் பிள்ளையே, உன் அப்பன் நான் எந்த தவறுகளுமே செய்யவில்லையே. அப்படி இருக்கும் பொழுது என் மீது கோபம் கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அவர்களுக்கு ஏதோ ஒன்று மனதுக்குள் உறுதி கொண்டிருக்கிறது. உன்னுடைய இந்த சந்தேகம் 100க்கு 100 உண்மை. அவர்களுக்கு இறக்குகின்ற ஒரு பிரச்சனை உடைய வெளிப்பாடு. அதை யாரிடத்திலும் காட்டுவது, எப்படி காட்டுவதென்று தெரியாமல் உன் மீது அது திசை திரும்ப நின்று கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன் புரிந்து கொள்ள முடியாத நிலை? துணையாகவே இருந்தாலும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். என் உணர்வுகளுக்கு சற்று மதிப்பளிக்காமல் இது போன்ற செய்யும் பொழுது அது உன்னை எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, சரி, எதுவாக இருக்கட்டும் என்று நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விளக்கம் உன் வாழ்க்கையில் மிக அதிகமாக பொருத்தும். ஏனென்றால் உன்னுடைய துணை தன்னுடைய வாழ்க்கைதான் இப்பொழுது இத்தனை நாள் எல்லா விஷயத்தையும் இப்பொழுது தலைகீழாக மாறியிருக்கின்றது. நல்ல நிலையில் சென்று கொண்டிருந்த அவர்கள் அத்தனை செயல்களும் இன்று தலைகீழாக மாறி வந்துவிட்டது. அதை உன்னிடத்தில் அவர்களால் விளக்கிச் சொல்ல முடியவில்லை. இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, அவர்கள் உன்னிடத்தில் இதை சொன்னால் நீ பெரிதாக எடுத்து கொள்வாய். அவர்களைப் போல உனக்கு நிம்மதியில்லாமல் போய்விடும் என்பதனால் உன்னிடத்தில் அதை காண்பிக்க தெரியாமல் திணறிக் கொண்டு வருகின்றார்கள். பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதனால் என்னவோ அவர்களால் எப்பொழுதும் போல இருக்க முடியவில்லை. உன்னிடத்தில் எப்பொழுதும் போல நடந்து கொள்ள முடியவில்லை. காரணத்தை கேட்டால் சொல்லிவிடவும் தெரியவில்லை. இதனால்
இப்பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் எல்லா விஷயங்களிலும் அவர்கள் உனக்காக இப்பொழுது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ எனக்கு இதற்கு பதிலை கொடுத்தாக வேண்டும் என்று என் பிள்ளை நீ கேட்பாயானால் என் தங்கமே, அதற்குத்தான் அப்பன் என்றும் உனக்கு பதிலை தருவதற்கு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் அவர்களுக்கு இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலை உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கின்றது. அமைதியாகவும் பொறுமையாகவும் அவர்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீ அவர்களை அவமதித்து அவர்களிடம் மனதில் என்ன இருக்கிறது, என்ன பிரச்சனை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ பொறுமையாக கேட்டு அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீ அவர்களுடன் இருப்பாய் என்பதனை அவர்கள் சொல்ல வேண்டும். நிலை எத்தனைதான் மாறினாலும் வாழ்க்கையின் எதை இழந்தாலும் உன்னை இழக்க மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். நீ எடுத்துரைக்க வேண்டும் என் தங்கமே. என்றிருக்கின்ற நிறைய பேர் என் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையை இதுதான். என்ன தெரியுமா? நமக்கு துணையாக இருப்பவர்களுக்கு நம்முடைய கஷ்டம் எல்லாம் முழுமையாக தெரிந்து விட்டது. ஏனென்றால் எங்கே அவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள்? எப்படியோ செல்ல வேண்டிய விஷயம் வேறு எப்படியோ மாறுகின்றது. என் பிள்ளையே, இதுபோல் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் மேலும் மேலும் தவறுகளை செய்யாமல் இருக்க வேண்டும். அதற்கு என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதாவது விழித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் உனக்கும் தான். இருவருக்கும் சேர்ந்து எல்லா விஷயங்களும் சமாளிக்கலாம் என்கின்ற தைரியத்தை அவர்களுக்குள் நீ எப்பொழுதும் கொடுத்திருக்க வேண்டும். அதை சரியாக நீ கொடுக்காத பட்சத்தில்தான் உனக்கு இது போன்ற கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் வந்தவுடன் இவர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதை முதலில் அவர்கள் நம்ப வேண்டும். அதிகமாக அதற்கு நீ உன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டினால் நீ உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் எதையுமே உன்னிடத்தில் சொல்ல துணிய மாட்டார்கள். என் பிள்ளையே, இனியாவது இந்த விஷயத்தின் உன் பக்கம் தவறு இருக்கின்றது என்றால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். எல்லா கஷ்டங்களும் அவர்களோடு நீ பகிர்ந்து கொள். நிச்சயமாக அப்படி நீ பகிர்ந்து கொண்டால் உனக்கு மிக விரைவாகவே இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைமை வந்து விடுகின்றது. உன்னுடைய துணையோடு உனக்கு நல்லதொரு புரிதல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, அதனால் என் பிள்ளையே, இந்த அப்பன் சொல்கின்ற விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு ஒளிமறைவு இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும். உனக்கென்று சரி உன் துணை பிரச்சனைகள் பகிர்ந்து கொண்டு அதற்காக தீர்வினை சேர்த்து தேட வேண்டுமே தவிர ஒருபோதும் மறைத்து அதனை இன்னொருவருக்கு சொல்லி திரிந்து கொண்டிருக்கக்கூடாது. வாழ்க்கை அப்பொழுதுதான் விரிசல் ஏற்படும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இதை சொல்லாமல் விட்டதனால்தான் சந்தேகம், நம்பி இன்றி என்பதை போன்ற பெரிய வார்த்தைகளுக்கு எல்லாம் வாழ்க்கை சரியான விஷயங்களை செய்து வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பதை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ முயற்சி செய்ய என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கின்றது. எல்லாவற்றையும் உன் அப்பன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பது சரியான உணர்த்தி கொள்ள வேண்டும். நீ முயற்சி செய். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.